வெள்ளம் உறுதி மக்களே, முடிஞ்சா தப்பிச்சிருங்க. மிக கடுமையான கனமழையானது தமிழகத்துல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் பெரும்பாலான மாவட்டங்கள்ல தீவிரமாக இருந்தாலும், மழை பொழிவுகளும் அவ்வப்போது நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல 60 முதல் 70% பகுதிகள்ல மழை தொடர்ந்து இருக்கு. கடலோர மாவட்டங்கள்ல மட்டும் தான் மழை இல்ல. மற்றபடி பெரும்பாலான இடங்கள்ல மழை தொடர்ந்து இரவு நேரங்கள், நள்ளிரவுல அதே மாரி மாலை நேரங்களுக்கு பிறகே நமக்கு மழை வாய்ப்புகள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இனி அந்த கடலோர பகுதிகளிலும் படிப்படியாக மழை பொழிவுகள் கண்டிப்பா அதிகரிக்கும். எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழ தெரியக்கூடிய அந்த லைக் பட்டன கொஞ்சம் எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எல்லா வானிலை அறிக்கையிலயும் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தென்மேற்கு பருவமழை இன்று முதல் மிக தீவிரமாக, மிக கடுமையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பருவமழை தொடங்கியாச்சுங்க. அது எப்பொழுதோ நமக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கியாச்சு. ஆனாலும் அது தீவிரம் இல்லாமல் காணப்பட்டது. இன்று முதல் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். நேற்றைய தினங்களிலே நமக்கு பரவலாக இரவு நேரங்களிலிருந்தே மழை பொழிவுகள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. கேரளா மற்றும் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிக கனமழையானது கண்டிப்பா நமக்கு பதிவாக போகுது. மிக கனமழை உறுதியாகி இருக்கிறது. கேரளாவினுடைய கடலோர பகுதிகள் கோழிக்கோடு, திரிசூர், எர்ணாகுளம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவினுடைய தெற்கு பகுதிகள் திருவனந்தபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பல இடங்களிலும் கடலோர பகுதிகளில் கேரள மாநிலம் முழுவதுமாக மிக கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்க போகுது. அங்கு எச்சரிக்கை கடுமையாக விடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்தினுடைய மங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், உடுப்பி, அதே மாதிரி உள் கர்நாடகா பகுதிகள், பெங்களூரு பகுதிகளிலும் கடுமையான கனமழை இனி வருகிற நாட்கள்ல தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அதனால கேரளா மற்றும் கர்நாடகா மக்கள் ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க. கடுமையான வெள்ளப்பெருக்கு இனிமேதான் உங்களுக்கு காத்திருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து உங்களுக்கு காணப்படும். அடுத்ததாக தமிழ்நாட்டிலும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும். மலை பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிக கனமழையானது தீவிரமாக புரட்டி போட வாய்ப்பு இருக்கு. ஓரிரு இடங்களில் அதி கனமழை கூட எதிர்பார்க்கலாம். உச்சகட்ட எச்சரிக்கை எங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த பகுதிகள், குறிப்பா எந்த ஊர்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், உதகமண்டலம், அவலாஞ்சி, குந்தா போன்ற இடங்களில் மிகுந்த கவனம் தேவை. சுற்றுலா போகிறவங்க தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க, போகாதீங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரில் மிக கனமழை எதிரொலியாக நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக நெல்லை மாவட்டங்கள்ல மேற்கு பகுதிகள், நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளான நாலுமுக்கு, காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதிகள் முழுவதும் மிக கடுமையான கனமழை இருக்கு. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், குழித்துறை, எரணியல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இன்னும் நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அந்த கேரளா போற வழிகள் முழுவதும் மிக கனமழையாக கொட்டி தீர்க்கும். ஆகவே இந்த பகுதிகளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆகவே இந்த 4 மாவட்டங்கள்ல 4 பகுதிகள், நீலகிரி மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, நெல்லை மேற்கு, குமரி மேற்கு பகுதிகள், இந்த இடங்கள் ரொம்ப உச்சகட்ட எச்சரிக்கை தேவைப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் தென் மற்றும் உள் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை விட்டு விட்டு தொடர்ந்து தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர் கனமழையானது உறுதியாக நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா இடங்களிலும் மழை பொழிவுகள் நீங்க எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி என அனைத்து இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். சரி, இப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டம், குறிப்பாக குளித்துறை, எரணியல், மார்த்தாண்டம், நாகர்கோயில் போன்ற இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி, செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், குற்றாலம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை அதிகரிக்கும். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, அதே மாதிரி ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, வள்ளியூர், நாங்குநெறி, அதை தொடர்ந்து திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள், நாலுமுக்கு, காக்காட்சி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையாக கொட்டி தீர்க்கும். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, குன்னூரில் மிதமான மழையும், மற்ற இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகும். கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழையும், கோயம்புத்தூர் தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாரில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. தேனி மாவட்டங்களில் சில சமயங்களில் வானம் மேகமூட்டத்துடனும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழையானது குறுகிய நேர மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்திலும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும், இரவு நேரங்களில் பகுதியாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பதிவாகும். திண்டுக்கல் மாவட்டத்திலும் பகல் நேர வெப்பநிலை அதிகம், ஆனாலும் இரவு நேர மழை பொழிவுகள் பகுதியாக சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். ஈரோடு மாவட்டங்கள் பகல் நேர வெப்பநிலை, அதே மாதிரி சேலம் மாவட்டத்திலும் ரொம்ப தீவிரமான வெயிலுடைய தாக்கம்,
இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய பல்வேறு பகுதிகள் மொடக்குறிச்சி, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், சேலம், எடப்பாடி, இளம்பிள்ளை, நிறைய பகுதிகள், ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பல இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் சேலம் மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டு விட்டு எதிர்பார்க்க முடியும். தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இன்னும் பல்வேறு பகுதிகள், பாலக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பெண்ணாகரம் உள்ளிட்ட இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம், பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழையும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம், பகல்ல வெயில் அதிகரித்தாலும் இரவு நேரங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். வேலூர் மாவட்டத்திலும் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பகுதியான ஒரு மிதமான மழை பொழிவாகவும் சில இடங்களில் கனமழையாகவும் பதிவாகும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி, சேத்பட்டு, போலூர், வந்தவாசி இது போன்ற இடங்களில் சில சமயங்களில் பகுதியாக ஏதாச்சும் ஓரிரு இடங்கள், ஜமுனா மரத்தூர், சாத்தூர் உள்ளிட்ட இடங்கள், இது சாத்தனூர் அணை பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு பகுதியாக ஓரிரு இடங்களில் மிதமான மழை, கனமழையாக இருக்கும். அடுத்து வரும் நாட்களில் படிப்படியாக மாவட்டத்தில் இன்னும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில சமயங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு, மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் இரவு நேரங்களிலும் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழையாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை எங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா பதிவாயிருக்கு அப்படின்னா, வேலூர் மாவட்டங்கள்ல 40 டிகிரி செல்சியஸ் நமக்கு வேலூர் மாவட்டங்கள்ல பதிவாகிருக்கு. அதுக்கப்புறம் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் 4.9 சென்டிமீட்டர், புலிப்பட்டி 6 சென்டிமீட்டர், ராசிபுரம் 5 சென்டிமீட்டர், திருப்பூர்ல 5 சென்டிமீட்டர், பழனியில 5 சென்டிமீட்டர், புல்லம்பாடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 4 சென்டிமீட்டர், ஈரோடு, மொடக்குறிச்சி பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், தேக்கடியில் 3 சென்டிமீட்டர், மாயனூர், கரூர் மாவட்டத்தில் கூட மழை வந்திருக்கு 3 சென்டிமீட்டர், ஏத்தாப்பூர், சேலம் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் குறிப்பாக குளித்துறை பகுதிகளில் 2 சென்டிமீட்டர், பெரம்பலூர் பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையும், உத்திரமேரூர், காஞ்சிபுரத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், சிங்கம்புணரி 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி குறிப்பாக சிங்கம்புணரி, சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலும் அவ்வப்போது நமக்கு பரவலாக மழை பொழிவு கிடைச்சிட்டு இருக்கு. ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் விட்டு பகுதியாக பதிவாய் கொண்டிருக்கு. நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.